ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த முறை இந்திய அணி நாங்கள் பை வாங்கியே தீருவோம், விடமாட்டோம். ஏன்னா இது வேர்ல்டு கப்புங்க. கண்டிப்பாக இந்திய அணி மிக ஆபத்தான அணி தான், இருந்தாலும் நாங்கள் பை வாங்கியே தீருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சூப்பர் 8 சுற்றில் முதல் போட்டியில் விளையாட போகிற சவுத் ஆப்பிரிக்கா அணி கேப்டன் மாக்ரம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் பை வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மாக்ரம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி நாங்கள் கண்டிப்பாக பை வாங்கி தீருவோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் பைஹால்ரேட் சீரிஸ் விளையாடணும், அந்த சீரீஸை நாங்கள் தோற்றோம் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. இருந்தாலும் அது நிறைய நாங்கள் அதில் பாடத்தை கற்றுக்கணும். இது வந்து வேர்ல்டு கப்பில் முதல் போட்டி, அது சூப்பர் 8 சொல்லிட்டு நான் விளையாடுறேன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான போட்டி. முதல் போட்டியை வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நாங்கள் நல்ல கான்ஃபிடண்ட்டோட செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம். இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி. முக்கியமாக அபிஷேக் சர்மா இது வரைக்கும் எந்த போட்டியில் அவர் விளையாடல, எங்களுக்கு எதிராக விளையாடுறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குங்க. ஏன்னா அது போன்ற பிளேயர் ஆடினார்னா மேட்சே முடிச்சுட்டு போகிற பிளேயர். அதனால் கண்டிப்பாக அவருக்கு எதிராக நாங்கள் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். போலிங்கில் கண்டிப்பாக ஹர்தீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி போன்ற நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர், சுயல் பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நாங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நல்ல பிளானோடு வந்து நாங்கள் இந்த வாட்டி இந்தியா விட மாட்டோங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவை நாங்கள் போராடியாச்சு வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்ரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கொஞ்சம் பெருமை பற்றி பேசியிருக்காரு. பட் இந்தியாவை பழி வாங்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. ஓகே, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எல்லார் மத்தியில் என்ன இருக்குன்னா, இந்த அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம். எஸ், அவர் இந்த போட்டியில் இது வரைக்கும் ஒரு ரன் கூட அடிக்கவே இல்லைங்க. இந்த வேர்ல்டு கப்பு தொடரிலே அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார், மேன் ஆஃப் த சீரீஸ்லாம் வாங்குவார்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு வந்திருந்தாங்க. பட் அவர் எந்த போட்டியுமே விளையாடல. அட்லீஸ்ட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான ஒரு அதிரடி ஆட்டத்தை காட்டுறாரா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா மேலே தான் முழு நம்பிக்கை இருந்து, அவரை தவிர மிச்சம் எல்லாருமே விளையாடுறாங்க, அவர் விளையாட மாட்டுறாரு. கண்டிப்பாக ரொம்ப இதுவாக இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அணி. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு முக்கியமான போட்டிங்க இதுக்கு மேலே வரது. ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டி. ஏன்னா அடுத்த வேர்ல்டு கப் இந்த செமிஃபைனல் யார் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்கிறது எல்லாமே பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருந்த டீமுங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க குரூப்பில் டாப்பில் இந்த டீம் தான் இந்த குரூப்புக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளாக் ஸ்டான குரூப்புன்னு சொல்லலாங்க. இதில் ஜெயிக்கிற டாப் 2 டீம் தாங்க குவாலிஃபைட் ஆகும். ஜிம்பாபேல எடுத்துக்குங்களேன், ஆஸ்திரேலியா வடிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா வடிச்சிருக்காங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் ஒரு பெரிய டீமில் அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெறுமா இந்த T20 வேர்ல்டு கப்பில்? செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம ஜிம்பாபேலாம் வீழ்த்திட்டு ஃபைனலுக்கு போகுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.